ஆனால் மதியழகன் நன்றாக குடித்துவிட்டு மதிமயங்க நிலையில் இருந்ததால் அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராமல் அது ஆந்திராவுக்கு போய்விட்டது. இவர் சொல்ற மாதிரி கதையெல்லாம் கிடையாது. அண்ணாவும் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் மோதிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை விட்டார் இல்லையா, அது மாதிரி இன்னொரு கதை. அதாவது திட்டங்கள் எல்லாம் இவங்க கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு வேணாம் வேணாம்னு சொல்லிடுறாங்க. இவிஎம் வச்சு பழச்சு படம் நடத்திட்டு இருக்கேன். இதை விட களவாணி தர வேற எங்கேயாவது இருக்குதா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி கச்சத்தீவை பற்றி, கச்சத்தீவை அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஒப்புதலோடு தான் இலங்கைக்கு காங்கிரஸ் அரசு தாரை வார்த்து கொடுத்தது என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அது உண்மை என்ன என்று நாம் விளக்கிய பிறகு அதை அப்படியே கைவிட்டு விட்டு போய்விட்டாரோ அண்ணாமலை, அதே போல இன்னொரு சர்ச்சையையும் அவருடைய தளத்தின் மூலம் அவர் உருவாக்கி இருக்கிறார். அது என்னவென்றால், இப்பொழுது ஸ்ரீஹரிகோட்டாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ராக்கெட் ஏவுதளம், செயற்கைக்கோள்களை கொண்டு சென்று பூமிய செயற்கை சுழற்சி பாதையில் செலுத்தக்கூடிய அந்த ராக்கெட்டுகளை செலுத்தக்கூடிய அந்த தளம் அது தமிழ்நாட்டிற்கு தான் வருவதாக இருந்தது. எப்பொழுது 67 அண்ணா இருந்த போது. ஆனா அப்பொழுது அண்ணாவிற்கு தோள்பட்டை வலி ஏற்பட்ட காரணத்தினால் அவரது அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் மதியழகனை அனுப்பி வைத்தார். ஆனால் மதியழகன் நன்றாக குடித்துவிட்டு மதிமயங்க நிலையில் இருந்ததால் அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராமல் அது ஆந்திராவுக்கு போய்விட்டது. திமுக திருந்தவில்லை என்று சொல்லி இவர் ஒரு படத்தோடு சேர்ந்து போட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதாவது எந்த விவரமும் தெரியல அப்படின்னோம்னா நம்ம எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மோடி பாணி இது. ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் விண்வெளி மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போ? 1971 இருந்து இயங்கிட்டு இருக்கு. ஏன் அந்த இடத்துக்கு போச்சு? ஏன் ஸ்ரீஹரிகோட்டான்ற அந்த தீவு பிரதேசத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா அந்த இடத்துல இருந்து ராக்கெட்டை ஏவும் போது அது குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் பறந்து எந்த நாட்டின் மீதும் பறக்காமல் அப்படியே புவியினுடைய துருவ மையத்தை நோக்கி செலுத்தப்பட்டு துருவ மைய சுழற்சி பாதையில் செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படுகின்றன. அதாவது இங்கிருந்து அனுப்பக்கூடிய ராக்கெட்டு அந்த செலுத்து வாகனத்தின் மூலம் போகக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள் புவி மைய எர்த் சென்ட்ரிங் அந்த பாத்துல அது எடுத்துட்டு போய் விடுது. அது இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 118-120 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய அந்த இது நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் எல்லாம் அங்கே செலுத்தப்படுகின்றன. அதிகபட்சம் 2000 kg செயற்கைக்கோள் வரைக்கும் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு. சோ இந்த செயற்கைக்கோள் செலுத்தி இடையில ஏதாவது அது தவறா ஏதாச்சுன்னா அதை உடனே ஃபயர் பண்ணி அதை வெடிக்க செஞ்சிருவாங்க. அப்படி வெடிச்சு சிதறக்கூடிய அந்த பாகங்கள் எந்த ஒரு நாட்டிலும் விடாமல் இருப்பதற்காக ஒரு ஆங்கிள் அவங்க வகுக்கிறாங்க. அந்த ஆங்கிளுக்கு அசிமோத் அப்படி சொல்றாங்க. AZIMUTH அப்படின்னு அசிமோத். அந்த அசிமோத் சரியா இருக்கிறது இந்த இடம் தான், பொருத்தமா இருக்கிறது இடம் தான் சொல்லி இந்த இடத்துல சதீஷ் 2 விண்வெளி தளங்களை ஏவுகணை தளங்களை அவங்க கட்டி இருக்கிறாங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா நான் தான் போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். இந்த விவரங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஆக இதுல என்ன தமிழ்நாடு இழந்துச்சு இல்ல இந்தியா இழந்துச்சு? அவங்க 2-3 இடம் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு குலசேகரப்பட்டினத்தில் அப்பவும் சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமும் இப்ப 2வது அங்க பண்றதுக்கு போல இங்க பண்ணிருக்கலாமே, குலசேகரப்பட்டினத்துல ஏன் பண்ணல? அப்ப விஷயம் அது இல்ல. இன்னைக்கு குலசேகரப்பட்டினத்துல இதே மாதிரி அந்த ஆங்கிள் கிடைக்குது. எந்த நாட்டுக்கு மேலேயும் பறக்காமல் எடுத்துட்டு போயிட்டு செயற்கைக்கோள்களை பூமிய சுழற்சி பாதையில் செலுத்தலாம் அப்படின்றத முடிவெடுத்துதான், அதாவது 500 கிலோகிராமுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய சேட்டலைட்டுகளை அனுப்புவதற்கான
ஒரு ஏவுதளத்தை குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோ நிறுவுது. அவ்வளவுதான் விஷயம். இதுல யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது, யாருக்கும் எந்த கெயினும் கிடையாது. எனவே இது தமிழ்நாடு புறக்கணிக்கிறதுக்கான அவசியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவர் சொல்ற மாதிரி கதையெல்லாம் கிடையாது. அண்ணாவும் பசுபொன் முத்துராமலிங்க தேவரும் மோதிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை விட்டார் இல்லையா, அது மாதிரி இன்னொரு கதை. அதாவது இவர்கிட்ட அப்படியே ஒரு தோன்றாதான் சரித்திரம் அப்படியே வருதான். ஏதாவது தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? இதே மாதிரிதான் கச்சத்தீவை பத்தி சொன்னீங்க. அப்ப நடந்த விவாதங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தெளிவா சொன்னோம். நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. கச்சத்தீவு எங்களின் கச்சத்தீவு, நமது கச்சத்தீவுன்ற பேர்ல முனைவர் சி. ராசு எழுதிய அந்த புத்தகத்துல எவ்வளவு விவரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து காட்டி, கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தமானது என்பதை தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான முகமது ஷெரீப் 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே இந்திய ஒன்றிய அரசுக்கு கொடுத்தும் அப்ப இருந்த அரசு இலங்கையோடு நட்பு அதை பெரிதாக மதித்து கச்சத்தீவை அவர்களுக்கு போகுமாறு எல்லை பகிர்வு செய்தது. இந்த விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்லிட்டோம். ஆனா பதிலே இல்லை. கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போன்றது மோடி சொல்லணும் இல்ல. அதே மாதிரிதாங்க இருக்கும். இப்ப வந்துட்டு சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துருக்கணும், அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம். அதாவது திட்டங்கள் எல்லாம் இவங்க கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டுதான். நீங்க கூட இந்த நவோதயா பள்ளியில கொண்டு வரேன்னு சொன்னீங்க, எதிர்த்தது தமிழ்நாடு. ஏன் எல்லா பள்ளிகளுடைய தரத்தையும் உயர்த்தறதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு தரமான பள்ளியை கொண்டாந்துட்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு 700 பேரை மட்டும் படிக்க வைக்கிறது என்ன இது? பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வராங்கல்ல, அவன என்ன ஆகுறது? அப்போ ஒரு எலைட் சொசைட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கம் கொண்டது இதெல்லாம். இதைத்தான் நாடே எதிர்த்துச்சு, தமிழ்நாடு எதிர்த்துச்சு. எனவே அண்ணாமலை அவர்களே இந்த புழுகிறதெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நிலவரம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது தெரியாம இந்த மாதிரி மதியம் குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருங்க, இந்த தேர்தல் முடியட்டும் வரும். இவிஎம் வச்சு பழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இதை விட களவாணித்தனம் வேற எங்கேயாவது இருக்குதா? நாளைக்கு கேஸ் வரப்போகுது. ஓடுற வாக்குகளை அதுல 2% கூடுதலோ குறைவோ கணக்குல வரலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னதா சொல்லி திமுக சார்பா வழக்கே போடப்பட்டிருந்த 2% ஓட்டு மாறுமா? கூடுதலாகலாமா குறையலாமா? அப்போ 20 லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதியில 40,000 வாக்குகள் வந்துட்டு மாறுது இல்லாட்டி குறையுது அப்படின்னா அது யாரை பாதிக்க போகுது? இல்ல யாருக்கு கணக்குல சேர போகுது? யார் கணக்குல தொட்டு விட போகுது? அப்ப அப்படி வரக்கூடிய முடிவு எப்படி சரியா இருக்கும்? கேஸ் போட்டிருக்கிறாங்க, தேர்தலுக்கு அப்புறம் விசாரிக்கிறேன்னு சென்னை உயர்நீதிமன்றம். அது வேற. இந்த மாதிரி ஒரு களவாணித்தனமான ஒரு கருவியை வச்சுக்கிட்டு பொத்தான பிரஸ் பண்ணு, நீ ஓட்டு போட்டதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அளவிற்கு ஒரு மோசடியை செய்யக்கூடிய ஒரு தேர்தலை வைத்துக் கொண்டு 2 முறை ஜெயித்து விட்டார். இப்பொழுது இவரை ஜெயித்தார். 47 வரைக்கும் நாம 2200 வரைக்கும் நீங்களே சொல்லிக்கங்களேன். அதெல்லாம் நடக்காது. இந்த தேர்தல் மட்டும் முறையற்று நடந்தால் அண்ணாமலை அவர்களே பிஜேபி நீங்க மிகப்பெரிய சங்கடப்படுவீங்க, மிகப்பெரிய கஷ்டப்படுவீங்க. எனவே பேசும்போது பார்த்து பேசுங்க. எதை வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டில். அது கர்நாடகாவில் நீங்க செய்யலாம். அது அந்த உடுப்பி மங்களூர் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு பேசலாம். எது சொன்னாலும் அங்க கேட்டுக்கோங்க. இங்க எல்லாத்துக்கும் தூள் வைக்கும். உண்மையை மக்களிடம் எடுத்து வைக்கும். எனவே இங்கே வந்து இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் விட்டுடுங்க. நேர்த்தியான ஒரு அரசியல் செய்யுங்க. தொடர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் பகிருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.